வேண்டிக் கொண்டதை தேவன் அருளுவார், பயப்படாதே. 1 நாளாகமம் 4:10. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நமது பிள்ளைகள் வேண்டுவதை நாம் நமது பிள்ளைகளுக்கு கொடுப்பது போலவே தேவனும் தம்மிடத்தில் வேண்டுகிறவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். வேண்டுதல் என்றால் நமக்கு ஏதோ வேண்டியது இருக்கிறது, அதை நாம் வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். நமக்கு அது நிச்சயமாகவே வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தால் நிச்சயமாகவே அவர் நமக்கு தந்தருளுவார். ஏனென்றால் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். அதனால் நமக்கு வேண்டியது என்ன என்று சரியாக அறிந்து வேண்டுதல் செய்தால் அது பிதாவின் சித்தத்தோடு இணைந்து நிச்சயமாகவே பதிலை கொண்டு வரும். நாம் கலங்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் சரியாக அறியாமல் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கேட்பதனால்தான் நமது வேண்டுதலுக்கு பதில் கிடைப்பதே இல்லை. அது நமக்கு வேண்டாம் என்று தேவனே ஒதுக்கி விடுகிறார். எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதை நாம் யாபேசின் ஜெபத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். யாபேஸ் ஆசீர்வாதத்தை கேட்டான். நாமும் ஆசீர்வாதத்தை கேட்கலாம், தவறில்லை. ஏனென்றால் சாபமாக வாழ்ந்தால் பிசாசு நம்மை பரியாசம் செய்து கொண்டே இருப்பான். எல்லையை பெரிதாக்கி கேட்டான். எதிரிகள் அதிகமாக இருப்பவர்கள் நிச்சயமாகவே எல்லையை பெரிதாக்கி வைத்திருக்க வேண்டும், இதுவும் தவறில்லை. தேவனுடைய கரம் தன்னோடு இருக்க வேண்டும் என்றான். ஆசீர்வாதத்தை நாம் எளிதாக கேட்டு விடுவோம். ஆனால் தேவனுடைய கரம் உடனிருக்க வேண்டும் என்று கேட்பதில்லை. அவர் கரம் உடனிருந்தால்தான் நாம் பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும். அடுத்ததாக தீங்கிற்கு விலக்கி காத்தருளும்படி வேண்டினான். இதுதான் சமாதானத்தை தரும். தனக்கு வேண்டியதை அறிந்து கேட்டான். அவனுக்கு எல்லாம் அருளப்பட்டது. உங்கள் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறாமல் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்கள் வேண்டுதல் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கி இருந்தால் நிச்சயமாகவே நிறைவேறும். பயப்படாதிருங்கள். ஆமென்.